மாற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த பகுதிகளில் எஜமானனாகிய தெய்வம், உங்களுடைய நல்ல தகப்பன் ஏதோ சில பகுதிகளில் ஒரு நிறைவை கொண்டு வர, உங்கள் குறைவுகளில் இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். அவ்வளவுதான், விரும்புகிறார். அல்லேலூயா. அது ஒருவேளை உங்களுடைய படிப்பா இருக்கலாம், படிப்புல ஒருவேளை மேக்ஸா கூட இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, அங்கிள் எல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த கணக்கை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சாம்னா அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம ஊர்ல பிள்ளைகள் இன்னொரு மாதிரி, கணக்கு கூட பரவாயில்ல அங்கிள், இந்த இங்கிலீஷ்ல கண்டுபிடிச்சவன் என் கையில கிடைச்சாம்னா. அப்படி நம்ம வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல குறைவுகளை நாம் சந்திப்போம். ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம், நாம் பின்பற்றுகிற நம்முடைய கர்த்தர், நாம் விசுவாசிக்கிற தெய்வம் குறைவுகளை குறைவாக விடுகிறவர் அல்ல, குறைவுகளை குறைவாக பார்க்கிறவரும் அல்ல. எந்த இடத்திலே குறைவுகள் இருக்கிறதோ அந்த இடத்திலே மாற்றத்தை தருவதில் என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர்.